ஏன்னா இன்டர்வியூஸில் பொதுவாகவே வந்து விஜய் சாரை பற்றி எதிர்மறையான கேள்விகள் எடுத்து வச்சிடுறாங்க. அதுக்கு என்ன இயல்பான விஷயமோ அதை நான் பதிலாக சொல்கிறேன். ஆனால் மற்றபடி எனக்கு பயங்கர கஷ்டமாக தான் இருக்குது. வெறுப்பெல்லாம் சார் மேலே வரல, எனக்கு வரவே வராது. இந்த அரசியல் நகர்வு இருக்குல்ல, அது ரொம்ப அவரை வச்சு ப்ளே பண்றாங்க, பயன்படுத்திக்கிறாங்க. அவர் ஒரு நல்ல நோக்கத்துக்கு உள்ள வந்திருந்தாலும் அதை தப்பா யூஸ் பண்ணிக்கிற கேங் அவர் சுத்தி இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. எல்லாரும் ரொம்ப கேள்வியா கேட்டது அடுத்த நிலை தலைவர்களாக போய் வந்து அடுத்த நிலை மட்டும்தான் இருக்கு, தவிர தலைவர்கள்லாம் கிடையாது. ஆனா தலைவனுங்கிற பொறுப்பு உங்களுக்கு கொடுத்துட்டாலே, பொறுப்புன்னு கொடுத்துட்டாலே நீங்க பொறுப்பு எடுத்துக்கணும். அதுக்கு தான் பொறுப்பு கொடுக்குறது. ஸ்டில் எதிர்ப்பு வந்தா கூட போய் நிக்கணும்ல. ஆமா நடந்து போச்சு தான், எங்களுக்கு அது புரியுது. உங்களை விட்டு நாங்க எங்க போவோம்? எங்களுக்காக நீங்க வந்தீங்க, அதனால தான் இழப்பு நடந்துச்சு. அப்புறம் நாங்க எப்படி உங்களை விட்டு போவோம் அப்படின்னு கூட போய் நின்றுக்கணும்ல. ஆனா இப்போ எல்லாரையும் வீடியோ கால் மூலியமா சந்திக்க போறதா வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் வருத்தங்க எனக்கு. அதெல்லாம் ப்ராசஸே கிடையாதுங்க. ஒரு சம்பவம் நடந்து போச்சு, ஒரு இழப்பு நடந்து போச்சுன்னா அதாவது ரெக்கவர் ஆகிறது தான் ப்ராசஸ். அதுக்குள்ள மாட்டிக்கிறது ப்ராசஸ் கிடையாது. இறப்பை பகிர்ந்துக்கிட்டு நகர்ந்து போறதான வழி. அதான சார் பண்ணணும். எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போறாரு. ஆனா அவர் அதிகபட்சமா இந்த சோஷியல் மீடியா அரசியல்ங்கிறத நம்புறாரு. சோஷியல் மீடியாவில் வர்றதையும் அது மூலியமா வர்றதையும் ரொம்ப நம்புறாரு. எஸ் நம்புறாரு. இதுதான் சரி, இதுதான் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குன்னு அவர் சுற்றி நம்ப வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அது கிடையாது.